சப்பாத்தி பூரிக்கெலாம் எத்தனையோ கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் இஞ்சியும், ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசாவையும் சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 குடமிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பன்னீர் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம முந்திரியும் கசகசா பேஸ்ட்டை இதில் சேர்த்து விட்டுடலாம். கடைசியாக கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.